இப்போ நம்ம தேர்ட் கொஷின் பார்ப்போம். வாட் இஸ் an EC2 instance and how it is used? ஓகே, ஸோ EC2 இன்ஸ்டன்ஸ் அப்படின்னா ஒரு விர்ச்சுவல் சர்வர்னு சொல்லலாம். AWSல வந்து ஒரு விர்ச்சுவல் சர்வரை வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த விர்ச்சுவல் சர்வர்ஸை யூஸ் பண்ணி நம்ம நிறைய ஆக்டிவிட்டி பண்ணலாம். ஸோ அப்ளிகேஷன் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் என்ஜினெக்ஸ் அப்ளிகேஷன், அது பேக் எண்ட் அப்ளிகேஷன்ஸ் ஏதாச்சும் ரன் பண்ணணும் அப்படின்னா ரன் பண்ணலாம். அதுக்கப்புறம் டேட்டா ப்ராசஸிங், ஃபார் எக்ஸாம்பிள் ரன் ஜாப் வந்து பண்ணணும், இல்லை பிக் டேட்டா அனலிட்டிக்ஸ் வந்து பர்டிகுலர் ஜாப் வந்து க்ரோன் டாப் ஜாப் ஏதோ ஒரு நீங்கள் ரன் பண்ணணும் அப்படின்னா அதை வச்சு நம்ம ரன் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் லைக் டெஸ்ட் கேஸஸ்க்கு உங்களுக்கு வந்து நிறைய டெஸ்ட் கேஸஸ் ரன் பண்ணணும் அப்படின்னா சில டைம் வந்து உங்களை EC2 மிஷினை வந்து ஒரு பர்டிகுலர் ரன் டைமுக்குன்னு ரன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து சிஸ்டம் மேனேஜர்னு ஒரு சர்வீஸ் இருக்குது. அதை யூஸ் பண்ணி என்ன பண்ணுவோம்னா நம்ம ஷெட்யூல் பண்ணி அந்த EC2 மிஷின்ஸை ரன் பண்ணுவோம். அதே போல் இது வந்து ஆட்டோ ஸ்கேலிங் குரூப். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நிறைய வந்து ஒரு அப்ளிகேஷன் ரன் ஆகுது. ஸோ அந்த அப்ளிகேஷனில் வந்து அப்ளிகேஷன் லோட் பேலன்ஸர் இல்லை ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஸ்கேல் பண்ணி அந்த அப்ளிகேஷனை வந்து ப்ரிட்டி ஸ்டேபிள் வித் அவைலபிளாக நீங்கள் வச்சுக்கிறதுக்கும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு EC2 மிஷின்ஸை நீங்கள் ரன் பண்ண சொல்ல அப்ளிகேஷன் ரன் பண்ணிட்டீங்கன்னே வச்சுக்கலாம். இப்போது 2 ரீஜனில் வச்சு நீங்கள் ரன் பண்ண சொல்ல நீங்கள் ஒரு ரீஜன் டவுன் ஆகிடுச்சு, இன்னொரு ரீஜனை வந்து நீங்கள் அப் பண்ணி எப்போவுமே வச்சுக்கணும் அப்படின்னா அது கைண்ட் ஆஃப் டிசாஸ்டர் ரெக்கவரி தட் யூ கேன் கீப் இட் இன் யுவர் அப்ளிகேஷன் ஆல்வேஸ் டு பி ஆன். ஓகே, தட்ஸ் கைண்ட் ஆஃப் த திங். அண்ட் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெரைட்டி ஆஃப் தி EC2 மிஷின்ஸ் வந்து கொடுக்குறாங்க. என்னென்ன டைப்னா கம்ப்யூட்டர் அண்ட் மெமரி ஆப்டிமைஸ்ட் அண்ட் there's a lot. Okay, you can go and you can check it like depends upon உங்களோட EC2 மிஷின் வந்து தேவைக்கு ஏற்ற போல் நீங்கள் வந்து அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து ப்ரைஸ் ஃப்ளெக்சிபிலிட்டியும் இருக்குது. விச் மீன் லைக் we have ஆன் டிமாண்ட். எப்போ வேணுமோ அப்போ வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா ஸ்பாட் இன்ஸ்டன்ஸ், இதில் இருக்கிறதுலையே ஸ்பாட் இன்ஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வெரி லோ காஸ்ட். ஓகேங்களா? நீங்கள் யூஸ் பண்ணிப்பீங்க, பட் அந்த இன்ஸ்டன்சஸ் வந்து we don't know when it will get destroyed sometime. Okay, that's kind of the thing. We should not go with the production kind of activity. Okay, அதுக்கப்புறம் ரிசர்வ்டு இன்ஸ்டன்ஸ் which is very very like if you are going to be used for 1 year or 3 year, you can purchase the reserved instances which will give you the 35% or 40% discounts on the EC2 instance which you are going to purchase. Okay, அதுதான் வந்து இந்த EC2 instance ஓட usage and how we are going to analyze and get that instances to used. Okay, thank you.